தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோவில் அமைந்துள்ள இடம் எது? தென்னகத்து எல்லோரா. திருமயம், கழுகுமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி. கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 41. ஓகே. சிலம்பரசன், காளீஸ்வரி, சரவணன், ஸ்ரீமதி, கதிர், ஆனந்த், இசைவாணி, சிவகம். என்ன ஆன்சர்? கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். இது யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா பாண்டியர்கள். யாருங்க? பாண்டிய மன்னர்கள் காலத்தை சேர்ந்தது. இது என்னன்னு அழைக்கிறாங்க? தென்னகத்து எல்லோரா. எல்லோரா ஆஃப் சவுத். எல்லோரா ஆஃப் சவுத்னு எதை சொல்றோம்? கழுகுமலையை சொல்றோம். கிளியரா? யாருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு? பாண்டியர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒன்று. கிளியரா? ஓகே. யாரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? தாமஸ் மன்ரோ, வில்லியம் பெண்டிங் பிரபு, காரன் வாலிஸ், ராபர்ட் கிளைவ். ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. என்ன? தாமஸ் மன்ரோங்கிறது கரெக்ட். நில சீர்திருத்த நில வரிகள் 3 முறையில வசூலிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? என்னன்னா ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரின்னு 3 முறைகள் இருந்துச்சு. என்னன்னா ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி. இல்ல ரயத்வாரிங்கிறது எந்த பகுதியில் அறிமுகப்படுத்துச்சுன்னா சென்னை மாகாணத்துல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. என்னங்க? சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. ரயத்வாரி டாக்ஸ் கலெக்ஷன் எங்க உருவாக்கப்பட்டுச்சு? சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், மெட்ராஸ் மதராஸ் மாகாணம். சென்னைங்கிற பேர் அப்ப கிடையாது, மதராஸ் மாகாணம். இது என்னன்னா மற்ற வரி வசூலிப்பு முறைகளோட ஒப்பிடும்போது இது ரொம்ப ஒரு நியாயமான முறையா இருந்தது. விவசாயிகளுக்கு டைரக்டா அவங்களே வரி செலுத்துற மாதிரி இருந்துச்சு. ஜமீன்தாரியில ஜமீன்தார் எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணி 10 பங்கை அவர் அரசுக்கு செலுத்தணும், 1 பங்கை அவருக்கு ஊதியமா எடுத்துக்கணுங்கிற மாதிரி இருந்தது. அதுல ரொம்ப என்னன்னா அடக்குமுறைகள் காணப்பட்டுச்சு. மகள்வாரியும் அதே மாதிரி ஒரு கிராம தலைவர் வசூலிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த ரயத்வாரி பாத்தீங்கன்னா இது விவசாயிகள் நேரடியா வரி செலுத்துற மாதிரி இருந்தது. வரி வசூலிப்புலே கொஞ்சம் ஒரு நியாயமானதா இருந்தது. ஓரளவு நியாயமானது அப்படின்னா இந்த ரயத்வாரி முறையை சொல்லலாம். அறிமுகப்படுத்தினது யாருன்னா தாமஸ் மன்ரோ அவர்கள் தான் இந்த முறையை அறிமுகப்படுத்தினாரு. கிளியரா? ஓகே. மீதி இருக்க முறைகளை யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா காரன் வாலிஸ் ஓகே, காளீஸ்வரி கரெக்டா சொல்லியிருக்காங்க. காரன் வாலிஸ் என்ன பண்ணாருன்னா ஜமீன்தாரி முறை. என்ன முறைங்க? ஜமீன்தாரி 11 பங்கு வசூலிச்சா 10 பங்கு அரசுக்கு, 1 பங்கு ஜமீன்தாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மகள்வாரியாக வில்லியம் பெண்டிங். மகள்வாரி. ஓகேங்களா? கிளியரா? அடுத்து போலாமா? ஓகே. ரயத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தாமஸ் மன்ரோ. எந்த மாகாணத்துல முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சில தான் ரயத்வாரி முறையை இன்க்ளூட் பண்ணது யாருங்க? தாமஸ் மன்ரோ. அடுத்துக்களை பாருங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் எது? காரைக்கால், கவரட்டி, போர்ட் பிளேயர், சென்னை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம். ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. முனியப்பன், காளீஸ்வரி, வள்ளி, சந்தீப், சர்மிலி. என்ன? போர்ட் பிளேயர் அப்படிங்கறதான் கரெக்ட். இது எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்குது? ஏற்கனவே போன வாட்டி நிறைய பேர் தப்பா சொன்னீங்க. இந்த வாட்டி கரெக்டா சொல்லுங்க. அந்தமான் தீவுகளையும் நிக்கோபார் தீவுகளையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் என்ன? போன வாட்டி நிறைய ராங் ஆன்சர் வந்துச்சு. இந்த வாட்டி கரெக்டா சொல்லுங்க. ஓகே, இந்த வாட்டி கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு. என்னங்க? 10 டிகிரி கால்வாய், 10 டிகிரி கால்வாய் தான் அந்தமானையும் நிக்கோபார் தீவுகளையும் பிரிக்குது. ஓகே. வளையக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? புவி, வியாழன், சனி, செவ்வாய். என்ன ஆன்சர்? கேள்வி 44. வளையக்கோள். இந்த கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் வருது. ஓகே, யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்து குமார் அப்படிங்கிறவங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வேற யாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணல. ஜெயபிரதா கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க.
சனி தாங்க வளையக்கோள். நிறைய பேர் ஏன் வியாழன் போடுறீங்க? ஓகே, சனி தான் வளையக்கோள். அதை சுற்றி ஒரு வளையம் வந்து காணப்படும். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் என்னங்க? சாட்டர்ன் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டினுக்கு ஏன் எல்லாரும் ராங் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். வளையக்கோள்னா என்னங்க? சனி கிரகம் தான் வளையக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோள் என்னங்க? சனிதான், சாட்டர்ன். புவியின் தோன்றிய முதன்மையான பாறை எது? தீப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை, இவற்றில் ஏதும் இல்லை. ஓகே, சரவணன் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. கேள்வி 45 கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, முனியப்பன், வள்ளி, கதிர், சிலம்பரசன், சரவணன், சரோ, அபிநயா, சிந்து, இந்துகுமார், சந்தீப். என்ன ஆன்சர்? தீப்பாறைகள் அப்படிங்கறதான் கரெக்ட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி ராக்ஸ். அல்லது பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எரிமலை குழம்பு இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து மாக்மா, வெளியே வரும்போது லாவா. எரிமலை குழம்பு வெளியே வரும்போது அதுக்கு பேர் லாவா. அந்த லாவா வந்து இறுகி உருவாகிறது தான் என்னதுங்க? இந்த தீப்பாறைகள். இந்த தீப்பாறைகள்ல இருந்து தான் பிற பாறைகள் உருவாச்சு. அதனால இது என்ன சொல்லுவாங்க? தாய்ப்பாறை அல்லது முதன்மை பாறைகள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லாவா வந்து கூலாய் ஃபார்ம் ஆகிறது தான் என்னது? தீப்பாறைகள். இது என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி ராக்ஸ் ஆர் பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா?